வணக்கம். இது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. நான் உங்கள் சுபாஷினி. நீ? நான் லித்திஷா. அதானே, வா ஆட்டத்தை ஆரம்பிப்போம். சரி, உங்க ஆட்டத்துல என்ன இன்னைக்கு செய்ய போறீங்க? என் ஆட்டத்துல இன்னைக்கு வந்து பன்னீர் பொழிச்சல். அது என்னடா பன்னீர் பொழிச்சல்? மீன் பொழிச்சல் கேள்விப்பட்டேன். இதெல்லாம் பன்னீர் பொழிச்சல் புதுசு புதுசா வகை வகையா விதவிதமா வரீங்க. ஆமா, கொஞ்சம் கொஞ்சம் உள்டாலாம் செய்ய வேண்டாமா? எந்நேரமும் மீனை வாங்கி வாங்கி போட்டு பொழிச்சல் பண்ணிட்டே வறுக்க முடியும். கொஞ்சம் பன்னீர்ல செய்வோம். எடு பன்னீர் எடு. இருக்கட்டும், நீ என்ன செய்ய போற? நானா? நான் சிக்கன் ஸ்டர் ஃப்ரை செய்ய போறேன். ஜென்சி அப்படின்னா? ஜென்சி சமையல் அப்படிதான் இருக்கும். சிக்கன் ஸ்டர் ஃப்ரை. ஜென்சி சமையலா? ஓ சூப்பர். சரி சரி, ஓகே. நம்ம பன்னீர் பொழிச்சல் எப்படி இருக்குன்னு பாத்துருவோம். அப்புறமா அவங்க எப்படி செய்யறாங்கன்னு பாப்போம். போட்டுறவா? போடுங்க. அடுத்து வந்து மிளகாய் தூள் போட்டுரு. அதாவது ஒரு 150 கிராம்ஸ் பன்னீர் எடுத்திருக்கேன். இது கூடவே கொஞ்சம் போல மிளகாய் தூள். எவ்வளவு மிளகாய் தூள்? ஒரு 1/2 ஸ்பூன், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள். உப்பு? ஆமா, உப்பு. உப்பு கொஞ்சம் போல போட்டாச்சு. இஞ்சி பூண்டு விழுது. ஆமா, எங்கேயும் விழல. அப்ப ஏன் அதை விழுது விழுதுன்றீங்க? அரைத்த விழுது பேஸ்ட் அப்படிதானே சொல்லணும்? ஆமா, வேணா பழுத்தி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் மஞ்சள் தூள். மஞ்சள் தூள் கொஞ்சம் போல ஒரு சிட்டிகை போட்டேன் நானு. இது ஸ்பூனை கூட எடுத்துற மாட்டேங்குது, கையில் அள்ளி போட வைக்குது நம்மள. ஐயோ. சீரகத்தூள். சிறப்பா இருக்கு பாரு சீரகத்தூள். சீரகத்தூள் கொஞ்சம் போல ஆட் பண்ணிடுவோம். அப்புறம் லெமன் ஆட் பண்ணுவோம். எலுமிச்சை பழம். பழம் ஞானப்பழம். ஒரு மார்க்கமா தாங்க சொல்றாங்க. ஒன்னும் இன்டெலிஜென்ட் ஃபுட். எவ்வளவு நேரம் ஒரு எலுமிச்சை பழம் கேட்கற? அப்படி முழிக்கிறாத. அப்புறம் டவுட் அவனுக்கு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, போட்டு பரட்ட. கொத்தமல்லி தூவுறதுல இருக்காத நீ. பெப்பர்லாம் வேண்டாம். அப்ப எதுக்கு இவ்வளவு வச்சிருக்கீங்க? ஏய், இன்னும் நான் முடிக்கவே இல்லை, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். சரி, ஆரம்பிங்க. எண்ணெய் இட ஊத்திடலாம். அதான் அங்க இருக்கீங்கல்ல. ஆயில் அப்படி சொல்லணும். 150 கிராம்ஸ் பன்னீர் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், உப்பு, மஞ்சள் பொடி, இஞ்சி பூண்டு விழுது போட்டு சீரகத்தூளும் போட்டு பரட்டிட்டேன். கொஞ்சம் லெமன் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா பரட்டி வச்சுட்டேன். கூடவே இதை பொரிக்கிறதுக்கு எண்ணெய். அதாவது இவ்வளோ சொல்றாங்க, இவ்வளோ இதை நான் இப்போ கேட்டுட்டு தான் இருக்கேன். கொஞ்ச இடத்துல நானே மறந்துடுவேன். இது மறந்துடும், இது தெரிஞ்ச கதை. எனக்கு உட்காந்து பார்க்குறவங்க ஞாபகமாக கேட்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா எல்லாரும் என்னோட ஃபேன். நான் என்ன சொன்னாலும் கேட்டுப்பீங்க. ஏசி எங்க இருக்கு? இல்லை, வேணா அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரிமோட் என்கிட்ட தான் இருக்கு. டோட்டலா அவாய்ட் பண்ணிடுங்க. சரி, பன்னீர் புளிச்சல்னு வருதுல்ல, ஓ வாயில மீன் தானே வருது. சரி, பன்னீர் புளிச்சல் ஓகே. பன்னீர் புளிச்சலுக்கு ஏன் கியூபா வெட்டிருக்கீங்க? நீட்டா வெட்டிருக்கலாம்ல. ஏன் மீன் மாதிரியே இருக்கட்டும்னா? ஆமா. ஏன் கொஞ்சமாவது அது பன்னீர் மாதிரி தெரிய வேண்டாமா? அப்புறம் என் பிள்ளைங்க என்ன கல்லால அடிக்கும் வீட்டுல. அதனால இங்க இருக்க கல்லெல்லாம் ஒழிச்சு வச்சுட்டாங்க. என்ன பன்னீர் மாதிரி இருக்கும்டா, அப்பதான் நீட்டா கட் பண்ணி. சரி, நீ ஏதோ ஒண்ணு செய்யறேன்னு சொன்னியே இப்போ. சிக்கன் ஸ்டர் ஃப்ரை. எங்க அம்மா வெஜ் செஞ்சு உங்க எல்லாரையும் டிசப்பாயிண்ட் பண்ணிட்டாங்கன்னு எனக்கு தெரியுது. ஸோ நான் அந்த டிசப்பாயின்ட்மெண்ட்ல இருந்து உங்களெல்லாம் காப்பாத்துறதுக்காக சிக்கன் செய்யறேன். கரெக்டா? செய்யுங்க. நான்வெஜ் சுபாஷினி வெஜ் சுபாஷினியா போயிடுச்சு. சரி, இப்போ வந்து இதை ஃப்ரை பண்ணியாச்சு. அடுத்து இதை ஃப்ரை பண்ணிட்டு இதே பேன்லேயே வச்சிடுறேன் நான். ஓகே. இது ஆக்சுவலாக வந்து சும்மா சாப்பிட்றத விட இது சப்பாத்திக்கு, நான்க்கு, ரொட்டி இதெல்லாம் சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இது வந்து மோஸ்ட்லி தேங்காய் எண்ணெயில் தான் பண்ணுவானோ, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெயை ஊற்றியாச்சு. அந்த வெங்காயத்தை எடு. வெங்காயத்தை வதக்குறோமா? அப்புறம் தக்காளி.
இது கூடவே தக்காளி, கொஞ்சம் போல் பூண்டு எடுத்துருமா. பூண்டு கொஞ்சம் போட்டாச்சுங்க. அதாவது சும்மா ஒரு பூண்டு பல், ஒரு அரை தக்காளி இதில் போட்டுட்டேன். நல்லா கொஞ்சம் லைட்டாக ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளியை. அடுத்து கொஞ்சம் போல் மிளகாய் தூள். நாங்கள் இவ்வளோ தான் போடணும். ஆமாம், அவ்வளோதான் போடணும். இது நான்வெஜ் கிடையாது, உனக்கு காரம் அதிகமாக சேர்றதுக்கு. அப்புறம் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் போல் உப்பு. இது வதங்குற உடனே நம்ம வந்து இதை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக வாழை இலையில போட்டு இந்த பன்னீரை எப்படி ஃப்ரை பண்ண போகணுங்கிறத பார்த்துடலாம். இப்போ வாழை இலையை வந்து லைட்டாக அந்த நரம்பு இருக்கிற இடத்த ஸ்மூத் பண்ணிட்டோம்னா அந்த தக்காளியால் கிழியாது உங்களுக்கு. இது இதுக்குள்ளே வச்சாச்சு. இதை தூக்கி போட்டாச்சு. இதில் வந்து இது நல்லா உள்ளே அமுங்கட்டும். ஹை ஃப்ளேம் வச்சுருங்க. இதுதான் சீனு, அழகாக இருக்கும். இப்போ வந்து இதை கொஞ்ச நேரம் மூடி போட்டு வைப்போம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு 3 to 4 minutes இருக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சு வருது பாருங்கள். இது நல்லா கொதிக்கிறப்ப அந்த சீரகத்தூள் இடுங்க. ஓகே, கொஞ்சம் சீரகத்தூள், அப்புறம் இந்த பன்னீர். இப்போ வந்து இது நல்லா அப்படியே இந்த மசாலாவோடு சேர்ந்து பொரிஞ்சிட்டே வரும்போது இது கூடவே கொஞ்சம் தேங்காய் பால் ஆட் பண்ணிடலாம். இது பன்னீர் பொளிச்சல் இல்லைம்மா, தேங்காய் பால் பன்னீர் கிரேவி கைஸ். ஆக்சுவலி இந்த கிரேவி வந்து அதை தான் சொன்னேன் நான், சப்பாத்திக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும், ஃபைன் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் நான். அது எதுக்கு? அது தாளிக்கப்போ தான் போடுவாங்க. ஓகே, இப்போ வந்து இது அப்படியே கொதிச்சுக்கிட்டே வரட்டும். தேங்காய் பாலோட நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். என்னோட பன்னீர் பொரிச்சல் ரெடி ஆயிடுச்சு. சரிங்க, அவங்க இந்த பக்கம் வராங்க, நான் அந்த பக்கம் போறேன். வந்தாச்சு. டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கெல்லாம் வாங்க. வந்தாச்சு, வந்துட்டோம். இப்போ நான் செய்ய போறேன். நீ என்ன செய்ய போறேன்னா உனக்கு தெரியணும். நான் வந்து சிக்கன் ஸ்டர் ஃப்ரை செய்ய போறேன். அந்த பேர்லாம் என் வாயில நுழையில. முதல்ல அடுப்பை பற்ற வைக்க போறேன். பற்ற வச்சிட்டோம். கொஞ்சோண்டு ஆயில் எடுத்துக்கோங்க. சும்மா ஒரு 2 ஸ்பூன்ஸ் ஆயில், நல்லா 2 full ஸ்பூன்ஸ் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு சிக்கனா என்ன செய்யணும்? சிக்கன் ஃபர்ஸ்ட் போட்டுடலாம். இல்லை வெங்காயம் ஃபர்ஸ்ட் போட்டுடலாம். வெங்காயம் லைட்டாக போட்டுடலாம். இது நம்ம இஷ்டங்க, நம்ம இஷ்ட சமையலுங்க. இதுக்கு வெங்காயம் இவ்வளோ முழுசா தான் போடணுமா? ஆமாம், அதுக்கு மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வந்து முழுசாக இவ்வளோ ஊற்றி போட்டுக்கலாமே. போட்டிருக்கலாம். உங்களை மாதிரி ஒரு பெரிய ஷெஃப் இருக்க முன்னாடி அசிங்கப்படணும் வேணாம்ல. அதான் தெரியுது என்ன காயத்துக்கு முன்னாடி வெங்காயம் போட்டது. இது வெங்காயம் தனித்தனியாக வந்துடணும். இப்போ வந்து சிக்கனை போட்டு சிக்கனை உள்ள போட்டு கொஞ்சம் வதக்கிடுங்க. என் பூண்டெல்லாம் போட மாட்டீங்களா? ஆமால, சாரி பூண்டு மறந்துட்டேங்க. என்ன சிக்கன் சொன்ன? சிக்கன் ஸ்டர் ஃப்ரை. சிக்கன் ஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க பாருங்க, பூண்டு வாசனை இருக்கு. பேர் வந்து மறதி சிக்கனுங்க. அவங்க கைக்கு வந்தது மறந்தது எல்லாத்தையும் அள்ளி போடுவாங்க. ஆனா செஞ்சிருவாங்க. என்ன டாக்டருங்கிறத அப்பப்போ நிரூபிச்சிருவாங்க. எப்படி செஞ்சாலும் நல்லா செஞ்சிருவாங்க. உப்புலாம் போட தேவையில்லையா அதுல? அது போடணும், கொஞ்சம் கடைசியா போடலாம். இல்ல ஃபர்ஸ்டே போட்டினா பெட்டரா இருக்கும். அப்படி கொஞ்சம் சாஃப்ட்டா எடுப்பானே போடலாம். அம்மா ஆசை இல்லைங்க, ஒரு நான்வெஜ்ஜுக்கு சின்ன ஒரு டிப்ஸ் தான் இதெல்லாம். லைட்டாக அதை சாட்டட் அதை வதக்கிறப்போ நீங்கள் கொஞ்சம் தூளுப்பு போட்டு பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். வதங்குது கொஞ்ச நேரம் வதங்கட்டும். என்ன சிக்கன் என் மஞ்சள் கலரில் இருக்குது? கோழி மஞ்சள் போட்டு குடிச்சுதா? ஆமாம், மனுஷங்களே மஞ்சள் தேய்ச்சி குளிக்கும் போது கோழி குளிக்க வேணாம். ஏன் மஞ்சள் போடுறோம் நான்வெஜ்ஜுக்கெலாம்? என்னோட பெரியவங்கெல்லாம் போட்டாங்க. சரி, அவங்க போடுறத பார்த்தா நானும் போட்டேன். அதான் ஏன் போடுறாங்க அது உங்களுக்கு தான் தெரியணும், சொல்லுங்க நேயர்களுக்கு. கிருமி நாசினின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், ப்ரானாக இருக்கட்டும், அதாவது எறா, மீன், எந்த ஒரு நான்வெஜ்ஜாக இருந்தாலும் வாஷ் பண்ணி எல்லாம் முடிச்ச பிறகு கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு ஒருக்க வாஷ் பண்ணிட்டு சமையல் பண்ண ஆரம்பிச்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். குடமிளகா வந்து சும்மா கொஞ்சோண்டு போடுங்க ஃபர்ஸ்ட், கலருக்காக. இது என்ன கலர் மிளகா? இது சிவப்பு கலர் மிளகா. சரி, இப்போ வந்துட்டு அந்த சோயா சாஸும் ப்ரௌன் சுகரையும் நான் வந்து ஈக்குவல் பார்ட்ஸாக மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுதான் இந்த ஸ்டர் ஃப்ரையோட ஃப்ளேவரே. சோயா சாஸும் ப்ரௌன் சுகரும்.
தாங்க. இது என்ன பண்ணணும்னா இதுக்கு காரத்துக்குன்னு பார்த்தோம்னா என்ன போட போறீங்க? இதுல போ. இது காரம் எதுவுமே இருக்காதா? இதோட டேஸ்ட்? இது டேஸ்டே கொஞ்சம் சப்பலா இருக்கும். காரத்துக்கு ஒரு சிலர் உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் என்ன நோயின்னு வாங்கன்றதுக்காகவே நான் பெப்பர் போடுவேன். இந்தா போடுவோம். உன் இஷ்டம், போடுறதுனா போடு. அது அவங்க இஷ்டம் சமையலுங்க, என் இஷ்டம் கிடையாது. இப்போ இருக்க யங் ஜென்ரேஷன் குக் பண்ணுறாங்க, பார்த்துக்கோங்க. ஆனால் ஈஸியாக இருக்குது சமையல்லாம், இவங்க பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இல்லாமல் ரொம்ப ஈஸியாகவே இருக்குது. நாங்கள் யாரையும் கொடுமைப்படுத்தணும்னு நினைக்க மாட்டோங்க. இந்த தூள் அந்த தூள் இப்படி இவ்வளோ தூள்லாம் போட மாட்டோம். பெப்பரி சால்ட்டு சோயா சாஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் எங்களுக்கெல்லாம். அந்த சோயா சாஸ் இதெல்லாம் வச்சு தான் அந்த அள்ளி கொட்டுறாங்க. ஆனால் ஸோ இது ரெடி ஆகிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிட்டு நான் பிளேட்டிங் பண்ண போகிறேன். அவ்வளோதான். இதை போட்டு கடைசியாக அந்த எள்ளு இருக்குல்ல போட்டுறா. அப்படி போடாதீங்க, கொஞ்சம் கலர்ஃபுல்லாக. அவ்வளோதான். பார்க்க ரொம்ப அழகாகவும் மிகவும் கவர்ச்சிகரமாகவும் கவரும் வகையிலும் உள்ளது. ஆனால் சாப்பிட்டால் எப்படி இருக்கும் என்று தெரியாது. அதெல்லாம் சொல்ல முடியல. நல்லாவே செஞ்சாங்க. ஆக்சுவலாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சாப்பிட்டு தான் பார்ப்போமே. சரியாம்மா? பார்க்க சூப்பராக இருக்குது. யார் ஃபர்ஸ்ட் சாப்பிட்றா? நீங்களா நானா? எப்பவும் போல, வழக்கம் போல. நான் தான் ஃபர்ஸ்ட். ஏய், நீ செஞ்சதை நான் சாப்பிடுவேன், நான் செஞ்சதை நீ சாப்பிடுவேன். அப்படி ஒன்று இருக்குல்ல? ஆமாம். என் மனசு வரலையா சிக்கன் எனக்கு கொடுக்குறதானே? நீங்கள் எப்பவும் போல நான்வெஜ் சேம வெஜ்ஜு செஞ்சுட்டு இப்போ என்ன நான்வெஜ் செய்ய நான் என்ன செஞ்சு கொடுக்கணும். வெஜ்ஜுக்கு ஒரு கரண்டி எடுத்துக்கோ, ஸ்பூன் தனியா. என் ஸ்பூன்லாம் எனக்கு கையை போதுமா? கையில் எடுத்துக்கு. நானும் கையில் எடுத்துக்கிறேன். டிஃப்ரெண்டா இருக்கு. வாவ், சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி செம்மையா சூப்பரா நிறைய டிஷ்ஷஸோட நம்ம இன்னும் அடுத்த எபிசோட்ல வந்து சந்திக்கலாம். அதுவரை இது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. until then signing off, சித்திஷா and சுபா. ருசிக்கலாம் வாங்க பரிசு போட்டிக்கான கேள்வி. இன்றைய நிகழ்ச்சியில் வாழை இலையை என்ன செய்து பொரிக்க வேண்டும் என்று சுபாஷினி கூறினார். இந்த கேள்விக்கான சரியான பதிலை 15 நிமிடத்திற்குள் அனுப்பும் முதல் 10 நபர்களில் ஒரு நபருக்கு டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ஒரு பரிசு காத்திருக்கிறது.